ஹாய், நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் யூனிட்டி இன்டர்ஃபேஸை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், யூனிட்டியில் ஒரு ஆப்ஜெக்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மெட்டீரியல் எப்படி அசைன் பண்ணுறது, அப்புறம் அந்த ஆப்ஜெக்டோட கேமரா வியூ எப்படி இருக்குன்றது, அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்டோட லைட்னிங் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, இது அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னால், இந்த சீனோட வேர்ல்ட் அதை எப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு ஒரு ஆப்ஜெக்டை போட்டால் தான் நான் உங்களுக்கு தெளிவாக காமிக்கலாம். கேம் ஆப்ஜெக்ட் அப்படின்றதுக்குள்ளே போயிட்டு கிரியேட் அதர் அப்படின்றதுக்குள்ளே போயிட்டு இதில் இருக்க ஒரு ஆப்ஜெக்டை நாங்கள் சூஸ் பண்ணிக்க போகிறோம். கியூபை சூஸ் பண்ணிப்போம். சூஸ் பண்ணிவிட்டு அதை நாங்கள் எப்படி ஒரு ஒரு கேம் வேர்ல்டில் எப்படி நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அதை எப்படி நான் இப்படி ரொட்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், ஆல்ட்ன்ற கீயையும் மவுஸில் இருக்க லெஃப்ட் கீயையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெண்டையும் ஒன்றா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு எப்படி ஆப்ஜெக்ட் வந்து பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் அடுத்து என்ன காமிக்க போகிறேன்னு சொன்னால், அந்த ஆப்ஜெக்ட் இப்போ நான் க்ரியேட் பண்ண கியூபை அதுக்கு மெட்டீரியல் எப்படி அசைன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறேன். எப்படி அசைன் பண்ணுறதுன்னு சொன்னால், அசெட்டுக்குள்ளே போயிட்டு இப்போ நான் ஏற்கனவே அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். அசெட்டுக்குள்ளே போயிட்டு இம்போர்ட் நியூ அசெட்டுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால், நமக்கு வந்து ஏற்கனவே சேவாக இருக்க பிக்சர்ஸ் இதில் காமிக்கும். நாங்கள் ஏற்கனவே ஏதாவது மெட்டீரியல் சேவ் பண்ணி வச்சுருந்தோன்னா அந்த பிளேஸை சூஸ் பண்ணி கரெக்டாக அது என்ன மெட்டீரியல் அப்படின்றத சூஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணோன்னு சொன்னால், ப்ராஜெக்ட் விண்டோவில் அசெட்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள மெட்டீரியல்ஸ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ள நாங்கள் க்ரியேட் பண்ண அந்த மெட்டீரியல் வந்து அசைன் ஆகிருக்கும். அந்த மெட்டீரியலை நாங்கள் எப்படி ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு அசைன் பண்ணுறதுன்னு சொன்னால், இதை ட்ராக் பண்ணி கொண்டு போய் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு போட்டோன்னு சொன்னால் அந்த ஆப்ஜெக்டில் வந்து இப்படி மெட்டீரியல் அசைன் ஆகிரும். இப்போது இது நாங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து சீன் வேவ். இதை நாங்கள் கேம் வியூவுக்கு மாற்றி பார்க்கலாம் எப்படி அப்பியர் ஆகுதுன்னு. இப்படி தான் அந்த கியூபுக்கு நாங்கள் எப்படி மெட்டீரியல் அசைன் பண்ணியிருக்கோன்றது காமிக்குது. இது அவ்வளோன்னு தெளிவாக இல்லை. ஸோ அடுத்ததான் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், கேமராஸ் எல்லாம் எப்படி பொசிஷன் பண்ணி லைட்னிங் எல்லாம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது. நான் என்னன்னு சொன்னால், இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்போ நிலையா இருக்குது. உங்களுக்கு தெரியும் இந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அதை எப்படி பொசிஷன் பண்ணுறது, எப்படி ரொட்டேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்டை எப்படி ஸ்கேல் பண்ணுறது, இது மூணையும் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பொசிஷன் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். நான் இப்போ உங்களுக்கு அரோ கீ நான் எங்கே கொண்டு போயிருக்கேன்னு வழங்கும். அந்த கீயை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பொசிஷன் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், எந்த பொசிஷனுக்கு வேணாலும் இதை கொண்டு போகலாம். இப்படி இந்த 3 அரோஸ் வழங்கும். இதில் உங்களுக்கு கலராக 3 அரோஸ் வழங்கும், yellow, green and red. ஃபர்ஸ்ட்டு வந்து XYZ கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு இதை சொல்லுவோம். எக்ஸ் அச்சிலையும் எடுக்கலாம், Y அச்சிலையும் எடுக்கலாம், அண்ட் Z அச்சிலையும் பொசிஷன் சேஞ்ச் பண்ணலாம். மேலே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுவேன். இது க்ரீன் கலராக இருக்கிறது வந்து Y ஆக்சிஸ், ரெட்டாக இருக்கிறது வந்து X, அண்ட் ப்ளூவாக இருக்கிறது வந்து Z ஆக்சிஸ். 3 ஆக்சிஸ் பக்கமாகவும் இதை நாங்கள் பொசிஷன் பண்ணலாம். இதை ஈஸியாக பண்ணணும்னு சொன்னால், நாங்கள் கீபோர்டில் வந்து ப்ரெஸ் பண்ண வேண்டிய கீ வந்து W ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த 3 ஆரோ அப்பியர் ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு எந்த பக்கம் 3 ஆக்சிஸில் எந்த ஆக்சிஸ் பக்கம் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நாங்கள் என்ன பார்க்க போனோம்னா, ரொட்டேஷனுக்கு வந்து நெக்ஸ்ட்டாக இருக்க இந்த அரோஸ் 2 இருக்க மாதிரி காமிக்குதுல்ல, அதுதான் ரொட்டேஷன். ரொட்டேஷன் வந்து நாங்கள் எந்த அச்சில் வேணாலும் சுற்றிக்கலாம், எந்த பாகையில் வேணாலும் சுற்றி எடுத்துக்கலாம். இந்த ஆப்ஜெக்டை பார்த்தீங்க சொன்னால் இதுலேயும் காமிக்கும் XYZ, எந்த பாகையில் வேணாலும் சுற்றலாம் காமிக்கும். இதே ஈஸியாக பண்ணணும்னு சொன்னால், நம்ம கீபோர்டில் ப்ரெஸ் பண்ண வேண்டிய கீ வந்து ரொட்டேஷனுக்கு ஈயை ப்ரெஸ் பண்ணணும்னு சொன்னால் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்கேல் வந்து மூணு பக்கமாக நாங்கள் ஸ்கேல் பண்ணிக்கலாம். XYZ கோஆர்டினேட் பக்கம் எந்த பக்கம் வேணாலும் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் Z பக்கம் ஸ்கேல் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த இப்படி பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் Y சைடில் ஸ்கேல் பண்ணுறேன்னா இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் 3 பக்கமாக ஒரே இதாகவே ஸ்கேல் பண்ணி உள்ளே எடுக்கணும்னு சொன்னால் அது yellow கலர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒழுங்காக ஸ்கேல் பண்ணி உள்ளே ஒரு சின்ன இமேஜுக்கு எடுக்கலாம். ஓகே, இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து ரொட்டேஷன், ஸ்கேல் அண்ட் பொசிஷன் அப்படின்றது 3ஐயும் பார்த்தோம். இப்போ நான் அடுத்தவங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னால், கேமரா
வியூ வந்து எப்படி இருக்கு. ஒரு கேமரா வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஒழுங்கா கிரியேட் பண்ணினா தான், அந்த கேமராக்குள்ள ஸ்கோப் ஆயினா தான் ஒரு ஆப்ஜெக்ட் நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் எப்படி விளங்க போகுது அப்படின்றது நல்லா எவ்வளோ நல்லா காட்ட முடியும் அப்படின்றத பார்க்கலாம். அப்படி கேமராவை தாண்டி அந்த ஆப்ஜெக்ட் போய் இருந்துச்சுன்னு சொன்னா அதை வந்து கேம் வியூல நமக்கு ஒழுங்கா பார்க்க கிடைக்காது. அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒழுங்கா அப்பியர் ஆயிருக்காது நம்மளோட கேம் விண்டோல. ஸோ ஒரு ஒரு சீனை கிரியேட் பண்ணக்குள்ள கேமரா எந்த பொசிஷன்ல இருக்கோ அந்த ஒழுங்கான ஒரு பொசிஷன்ல இருந்துச்சுன்னு சொன்னா தான் அந்த ஆப்ஜெக்டை நம்மளுக்கு ஒழுங்கா பார்க்க கூடியதா இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போறோம்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் நாங்க இங்க இருக்க கேமராவை ஒழுங்கா பார்த்துக்கணும். இந்த கேமராவை எந்த காரணத்துக்கு கொண்டும் டிலீட் பண்ணிடுறாங்க. இந்த கேமராவை டிலீட் பண்ணீங்கன்னு சொன்னா எங்களால நாங்க பண்ணியிருக்க ஆப்ஜெக்டை எந்த விதத்துலயும் பார்க்க முடியாம போயிடும். இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா நம்மளுக்கு இங்க கேமரா ப்ரீவியூன்னு ஒன்று விளங்கும். அதுல நமக்கு விளங்கும் கேம் வியூவில் நாங்க எப்படி எங்களோட ஆப்ஜெக்ட் விளங்குது அப்படின்றதுல காமிக்கும். எந்த காரணத்தை கொண்டும் இந்த கேமராவை டிலீட் பண்ணிடுறாங்க. அடுத்தது வந்து நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, இந்த கேம் ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி லைட்னிங் கொடுக்குறது அப்படின்றத பார்க்க போறோம். எப்படின்னு சொன்னா, கேம் ஆப்ஜெக்ட்டுக்குள்ள போயிட்டு கிரியேட் அதர்ஸ்குள்ள போயிட்டு இங்க நிறைய லைட்ஸ் இருக்கு. டிரெக்ஷனல் லைட், பாயிண்ட் லைட், ஸ்பாட் லைட், ஏரியா லைட்னு 4 லைட்னிங் இருக்கு. இதுல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ண போறோம். டிரெக்ஷனல் லைட் சூஸ் பண்ணியாச்சு. இதை பொசிஷன் பண்ணி கொஞ்சம் மேலே எடுத்துக்கலாம். ஏன் இந்த லைட்ஸ் எல்லாம் சூஸ் பண்றோம்னு சொன்னா, இவ்வளவு நேரம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளோட கேம் வியூல வந்து இந்த டிரெக்ஷனல் லைட்டை நான் இப்போ டிலீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம கேம் வியூவை பார்த்தீங்கன்னு சொன்னா இது கொஞ்சம் டல்லா இருக்குது, நமக்கு ஒழுங்கா கிளியரா விளங்கல இந்த கியூப். ஸோ நாங்க வந்து இதுக்கு லைட் அசைன் பண்ணோம்னு சொன்னா இந்த கியூப் வந்து ஒழுங்கா விளங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ சீன் வியூல போயிட்டு கிரியேட் அதர்ஸ்க்கு போயிட்டு டிரெக்ஷனல் லைட்டை கொடுத்தோம்னு சொன்னா கொஞ்சம் மேலே எடுத்தோம்னு சொன்னா இப்போ கேம் வியூல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து நல்லாவே அப்பியர் ஆகுது. ஸோ அதுக்காக தான் நாங்கள் லைட் சூஸ் பண்றோம். இதே மாதிரி நான் உங்களுக்கு மற்ற 3 லைட்ஸையும் போட்டு காமிக்கிறேன். அடுத்தது நான் பாயிண்ட் லைட் போடுறேன். பாயிண்ட் லைட் பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஒரு கிளியரான வியூவை கொடுக்கும். உங்களுக்கு நல்லா பார்க்கக்கூடியதா இருக்கு. அடுத்து இன்னொரு லைட்டை போடலாம். ஸ்பாட்லைட் பார்த்தோம்னு சொன்னா இது கொஞ்சம் என்ன சொல்றது, ஸ்பாட்லைட் ஒரு குறிப்பிட்ட ஏரியா மட்டும்தான் காட்டக்கூடியதா இருக்கும். இதுல வந்து என்ன பார்ப்போம்னு சொன்னா, அடுத்து முக்கியமான சீன் என்னன்னு சொன்னா இதுல வந்து நமக்கு கலர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் இதுல எப்படி கலர் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத. இங்கே போயிட்டு நாங்க என்ன கலர் வேணாலும் கொடுக்கலாம். ரெட் கிரீன் என்ன கலர் சூஸ் பண்ணினாலும் இதுக்கு ஏற்ற மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். இந்த லைட்டோட ஒயிட்டை கொடுக்குறேன். ஸோ இங்கே கலரும் சேஞ்ச் பண்ணலாம். அடுத்தது வந்து இன்டென்சிட்டி லெவலையும் நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், கூட்டி குறைச்சிக்கலாம். எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு இன்டென்சிட்டி கொடுக்கணும் அப்படின்றத. ஷேடோஸ் டைப் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் நமக்கு தேவைன்னா. அந்த மாதிரி தான் இல்லை மாற்றலாம். வேற என்ன, அப்புறம் நான் நினைக்கிறேன் இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு கேம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ.